கேத்தரின், பொதுவாக ஐவிஎஃப் பண்ணதுனால வயிற்று வலி ஏற்படுவது என்பது சில நேரங்களில் தவறான கருத்தாக இருக்கலாம். உங்களுக்கு எதற்காக ஐவிஎஃப் பண்ணாங்க என்று எனக்கு தெரியல. பொதுவாக ஐவிஎஃப் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு ஒருவேளை எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற பிரச்சனை இருக்கலாம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு சினைப்பையில் உதிரக்கட்டிகள் இருக்கும், இதனால் வயிற்று வலி ஏற்படும். இந்த மாதிரியான பெண்களுக்கு ஐவிஎஃப் செய்யும் பொழுது பல நேரங்களில் இந்த சினைப்பை விரிவடையும் போது, கருமுட்டைகள் வளரும்போது வலிகள் ஏற்படலாம். பல நேரங்களில் அதில் இருக்கிற சாக்லேட் சிஸ்ட்னால் அந்த வலிகள் கண்டினியூ ஆகலாம். சில பெண்களுக்கு பொதுவாக இந்த எக்கை எடுக்கும் பொழுது, கருமுட்டைகளை எடுக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸை எடுக்கும்போது சில நேரங்களில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை சில நேரம் ஏதாவது அடிஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை இயற்கையாகவே சில பெண்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால வலி இருந்தது, காலங்கள் போக போக வயது கூடும்பொழுது வலிகளும் மாறலாம். குறிப்பாக பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், பிஐடி, இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் உதிரக்கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு காலங்கள் போக போக இந்த மாதிரி வலிகள் ஏற்படலாம். இது ஒரு வலியாக இருந்து ஒருவேளை ஐவிஎஃபோடு இது தொடர்புடையதாக எண்ணி நீங்கள் தவறாக கூட நினைக்கலாம். முதல் விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, முறையான உங்கள் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து என்ன காரணம் இந்த வலிக்கு, இது எக் எடுத்ததுனால வந்த அடிஷன்ஸ்னாலையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால வயிற்று வலியா என்பதை முறையாக பரிசோதிங்க. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி கேசஸ் நிறைய பேஷண்ட்ஸ் என்னால் சொல்ல முடியும். ஒரு பெண்ணுக்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணி 3 மாதம் கழித்து எனக்கு ஐவிஎஃப்னால தான் பெயின் பார்த்தா பெரிய அப்பண்டிக்ஸ் மாசே ஆகிடுச்சு. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பல நேரம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க ஐவிஎஃப்கான காரணம்னு நினைப்பாங்க. ஸோ என்ன காரணம் வயிற்று வலிக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஐவிஎஃப் செய்தால் வயிற்று வலி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐவிஎஃப்னால் வராது. கருமுட்டைகள் நிறைய உருவாகும் போது பல நேரங்களில் அதை சுற்றி உள்ள இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது பல நேரங்களில் கொஞ்சம் ஃபிலிம்ஸி அடிஷன்ஸ் உருவாகலாம். இதனால் சில நேரம் வலிகள் ஏற்படலாம். சில நேரங்களில் எண்டோமெட்ரியோசிஸ், உதிரக்கட்டிகள் தான் உங்கள் ஐவிஎஃப்கான காரணமாக இருந்தால் அதுவும் ஒரு வேளை வலிகளை உண்டாக்கலாம். ஸோ கண்டிப்பாக வலிகளுக்கான காரணத்தை தெரிந்து சரி செய்யும் பொழுது இதனை முழுமையாக சரி செய்ய முடியும்.